ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கணேச அஷ்டகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேஹம் கணநாயகம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம், அதாவது நமக்கு நம்ம வாழ்க்கையில விக்னங்கள் அப்படின்னு ஏதாவது வந்துருந்தா, விக்னங்கள் அப்படின்னா தடைகள் அப்படின்னு அர்த்தம், அப்டக்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தடைகள் ஏதாவது நம்ம வழியில வந்துடுனா, இல்லைன்னா நம்ம போற வழியில தடைகள் இருந்தாலும் சரி, தடைகள் நம்மளை தேடி வந்தாலும் சரி, அந்த தடைக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற இந்த பாதையை டைவர்ட் பண்ணி விட்டுருவாராம் நம்மளோட விநாயகர். அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம போற பாதையிலேயே ஒரு தடை இருக்குன்னா, ஒண்ணு நம்ம பாதையை மாற்றி விட்டுருவாராம், இல்லைன்னா தடையை பாதையிலிருந்து விலக்கி விட்டுருவாராம். எப்படி பார்த்தாலும் தடைகளை வாழ்க்கையிலிருந்தும் நீக்குபவராக இருக்காராம் விக்ன ராஜாவான விநாயகர். சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். இந்த மாதிரி நம்ம போற பாதைகள்ல தடைகள் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்காம இருக்கு, சில நேரத்துல கிடைக்கிறதுல நேரம் ஆறுது. அதனால தடைகளை எடுத்துட்டா சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும், உறுதியாக வெற்றி கிடைக்கும். அதனால தடைகளை எடுத்து சித்தி அப்படின்னு அழைக்கப்படுற வெற்றியை அளிக்கிறாராம் நம்மளோட விநாயகர். அதனால தடைகளை நீக்கி சித்தி அப்படின்னு அழைக்கப்படுற வெற்றியை அருள்பவராக இருப்பவர் விநாயகர். அப்பேற்பட்ட கணங்களின் நாயகனாக, கணங்களுக்கு தலைவனாக இருக்கும் கணநாயகனான விநாயகருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த சாது, இந்த ஞானி அந்த திருடனோட வீட்டுக்கு அங்க உட்காந்து இப்போ அந்த இலையை விரித்தாச்சு. அதுல அவர் சாப்பாடு, அந்த கிச்சடி, பாயாசம் எல்லாத்தையுமே வச்சாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லா விருந்துக்கே ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த திருடன் இந்த சன்னியாசியை, அந்த ஞானியை பார்த்து கேட்கிறானாம். இந்த மாதிரி ஏன் வெயிட் பண்றீங்க, சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானாம் அவன். அப்பதான் அந்த சாதுக்கே தெரியுமா, நமக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்கான் போல, அவன் சாப்பிட போறான்னு நினைத்தேனே அப்படின்னு நினைக்கிறார் அவர். இந்த மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட இன்னொரு கொள்கையும் இருந்ததாம் அந்த சாது கிட்ட. இந்த மாதிரி யாருமே அன்பாக நமக்கு தர விஷயங்களை மறுக்க கூடாது. அப்ப அவளோட அன்பையும் அவ நம்ம மேல காட்டுற அந்த அக்கறையையும் உடைக்கிற மாதிரி இருக்கும் அது. அதனால அன்பை முறிக்காமல் இருக்கிறதுக்கு யார் என்ன தந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் அந்த மத்தியான வேலையில அங்கேயே சாப்பிடுறாராம் அவர் சாது. இந்த சாது அங்க சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு விக்கல் வர ஆரம்பிக்கிறதாம். இதை பார்த்த உடனேயே அந்த திருடனும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அதிதி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி, இவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க கோப்பையில ஒரு தங்க கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வராராம் இவர். இந்த தங்க கிளாஸ் இவர்கிட்ட எப்படி வந்தது, எப்படி தங்கத்துல கிளாஸ் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ஒரு திருடன். ஒண்ணு இதை திருடி இருக்கணும், இல்லைன்னா திருடின காசுல வாங்கியிருக்கணும். இந்த தங்க கிளாஸை கொண்டு தண்ணியை அதில் ஊற்றி அவருக்கு தராராம் அந்த சாதுவுக்கு. அந்த சாது அது வரைக்கும் அந்த சாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில, இந்த உலகளாவிய வாழ்க்கையில முற்றிலும் எந்த ஒரு பற்றும் இல்லாமல் கடவுளை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சன்னியாசி. என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு அந்த தங்க கோப்பையை பார்த்த உடனே, தங்க கிளாஸை பார்த்த உடனேயே அவருக்கு அந்த தங்க கிளாஸ் மேல ஒரு மோகம், ஒரு ஆசை வர்றதுதான். இது நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. இவருக்கு இப்படி ஆசை வர்றதுக்கான காரணம் என்ன, இந்த காரணத்தோட சேர்ந்து இருக்கிற இந்த நீதி கதையின் நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.